ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் எப்படி போச்சு, நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணோம், டெக்கரேஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி முந்தின நாள், வரலட்சுமிக்கு முந்தின நாளே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஈவினிங்கே. அப்படியே சும்மா நம்ம வந்து ரேண்டமாக வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஸ்கைஸ்லாம் சூப்பராக இருந்தது, வானம்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பிளைன்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அம்மா வந்துட்டு மா இலை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை வாங்கி பூஜை ரூம் வாசலில் எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பூஜை ரூம் பாருங்கள், இன்னும் நாங்கள் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல, இனி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பூஜை ரூம் இருந்தது. இப்போ வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து வரவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எல்லாம் வந்து தனித்தனியாக ஆறாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் சரடு எல்லாமே வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி இலையில வந்து அரிசி போட்டு அப்புறம் பொங்க பானை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து பூஜை சாமான்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணோம். அடுத்து கலசம் ரெடி பண்ண போகிறோம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு மா இலை வச்சு மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காய் வச்சுட்டு தேங்காய்க்கும் வந்துட்டு போட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. போட்டெல்லாம் வச்சுட்ருக்கோம். வரலட்சுமி நோன்பு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறையா தீமைகள் விலகி நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கணும், அப்புறம் செல்வ செழிப்பாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அப்படியெல்லாம் வந்து நம்ம அதுக்காக தான் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆல்ரெடி அவன் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருந்தோம், அதெல்லாம் அருங்கம்புல் வச்சு போட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே வந்து கலசத்துக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம வைக்கிறோம். எல்லா சாமிங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது குடத்தில் அரிசி போட்டு வச்சுருக்கோம். தங்கம், வெள்ளி, ஜாதிக்காய், அப்புறம் காயின்ஸு, மஞ்சள் குங்குமம் சரடு, அப்புறம் வந்து ட்ரை டேட்ஸு, பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த வளையல். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வச்சு காயின்ஸு, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ ரெடி பண்ண போகிறோம். சாமிக்கு வந்துட்டு ப்ளீட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டோம். ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே வந்து ப்ளீட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து பின் போட்டு பர்ஃபெக்டாக வைக்கிறதுனால பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பொங்க பானைக்கு மேலே வந்துட்டு கலசம் வைக்க போகிறோம். அப்புறம் ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு 2 குச்சி வந்து கட்டி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து சாரியெல்லாம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம சாரியெல்லாம் கட்டி விட்டுடணும். அடுத்து அப்படி கட்டி வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, இப்படி வச்சா ஆடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும்ல, ஸோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒடியானம், அப்புறம் செயின் எல்லாமே வந்து போட்டு பார்த்துட்ருந்தோம். இது எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்ஸு. ஆராவியாவில் வந்து நம்ம ப்ரைடல் செட்ஸு, அப்புறம் சிங்கிள் இது மாதிரி நம்ம வந்து ஜுவல்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது தேங்காய் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வெற்றிலை வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சோம். அதுக்கப்புறம் சாமியோட ஃபேஸ் வந்து நம்ம வந்து இப்போ கட்டி ஃபேஸ் ரெடி பண்ணுறோம். அடுத்தது வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணணும். கண்ணுக்கு மை வச்சு அழகாக வந்துட்டு போட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும். தாலி, ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டு வச்சு இந்த வந்து பவுலில் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சது நான் தான், என்னோடய ஐடியா தான் அது. சூப்பராக சாமி வந்து ரெடி பண்ணிட்டோம். 2 பக்கமும் வந்து வாழை மரத்தை வந்து வச்சு சூப்பராக வந்து பண்ணிட்டோம். என்னோட கண்ணே பற்றும் போல் சாமி அவ்வளோ சூப்பராக இருக்காங்க, அவ்வளோ அழகாக நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம். எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிளேட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். நட்ஸு, காசு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, வெல்லம், அரிசி, பருப்பு, உப்பு,
அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மரகத பூ வந்து வச்சுருந்தோம், தாமரை பூ அது எல்லாமே வச்சுருந்தோம். வரலட்சுமி அம்மாவுக்கு வந்துட்டு தாமரை வச்சா சூப்பராக இருக்கும். தாமரை பூ தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவும் வந்து நம்ம வச்சாச்சு. எல்லாம் வந்து பண்ணியாச்சு. பிரசாதமும் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து நம்மளுக்கும் நம்மளோட திறமையை காட்டணும்ல. ஸோ நம்மளுக்கு பாட தெரியும், கர்நாடிக் தெரியும். அதனால் நம்மளும் ஒரு 2-3 பாடல்கள்லாம் பாடி நம்மளோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட திறமையை காட்டினோம். பாட்டு பாடினேன். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார், முதல் கடவுள் வந்து பிள்ளையார் தானே. ஸோ பிள்ளையார் பாட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பாடினேன். கணபதிம் ஸ்ரீமகணபதிம் மனசா ஸ்வராமி வசிஷ்டவாமதேவாதிபந்திதமகா கணபதிம் தேவசுதம் குருகுகணோதம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மகாகாவ்ய நாடகாகி பிரியம் மகாகாவ்ய நாடகாகி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகாவ்ய நாடகாகி பிரியம் அப்புறம் எல்லோரும் நம்மளோட வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்திருக்கு, எப்படி அவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எப்பயுமே வேண்டுவேன். அதே மாதிரி இப்போயும் நான் அதுதான் வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்ட. எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நியர்பை நெய்பர்ஸ் எல்லாரையுமே நம்ம வந்து கூப்பிட்ருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு வந்திருந்தது. குட்டீஸோடு வந்திருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.